1 வீக் முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அது வந்து நல்ல ரீச், பயங்கர ரீச்சாக இருந்துச்சு. என்னோட பேஜ்லேயே அந்த வீடியோ தான் வந்து பயங்கர ரீச் கொடுத்துச்சு எனக்கு. ஸோ அதில் வந்துட்டு கொஞ்சம் பேர் கமெண்ட்டும் பண்ணியிருந்தாங்க. என்கிட்ட பர்சனலாக வந்துட்டு கேட்கவும் செஞ்சாங்க டிஎம்மில். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி ஸ்கேம் நடக்குதுல்ல, அதுதான் உங்களுக்கு தெரியுதுல்ல, அப்புறம் எதுக்கு நீங்கள் வந்து மீஷோவில் வந்துட்டு ப்ராடக்ட் வந்துட்டு செல் பண்ணுறீங்க, ஸ்டாப் பண்ண வேண்டியதானே அப்படின்னு வந்து சொல்லி கேட்குறீங்க. நமக்கு ஒரு தடவை ஸ்கேம் நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம விட்டோம்னா நம்மளோட ப்ராஃபிட் எல்லாத்தையுமே விட வேண்டியதாக தான் இருக்கும். ஏன்னா 3 மந்த்ஸாக வந்துட்டு நல்லா தான் என்னோடய ப்ராடக்ட் வந்துட்டு மீஷோவில் போயிட்டு இருந்துச்சு. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி நடந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைமே இப்படி நடக்கும்போது தான் ஸோ எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு. எல்லாருக்குமே இருக்கும், நம்மளோட காசு வந்து இவ்வளோ வேஸ்ட் ஆகுதே, நம்மளும் வந்துட்டு இதில் எஃபர்ட் போட்டு தானே பண்ணுறோம் அப்படின்னு வந்து இருக்கும். அதை வந்து உங்களுக்கும் இந்த மாதிரி நடந்திருக்கா, இல்லை இப்படிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி தான் அந்த வீடியோவே வந்து நான் போட்டிருக்கேன். நம்ம பிஸ்னஸ் அப்படின்னு வந்து நம்ம உள்ளே இறங்கிட்டாலே வந்துட்டு ஃபெயிலியர் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதையும் நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அதில் வர ப்ராஃபிட் நமக்கு வந்து எடுக்கும்போது எவ்வளோ ஜாலியாக இருக்கோ அதே மாதிரி நம்ம ஃபெயிலியரையும் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். இந்த டாம் அண்ட் ஜெர்ரி பிரேஸ்லெட் வந்து உங்களுக்கும் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லிங்க்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நானே உங்களோட டிஎம்மில் டைரெக்டாக லிங்க் வந்து ஷேர் பண்ணுறேன்.